நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். யோ, முதல்ல மண்டி ஆட்டுறது நிப்பாட்டியா? இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? என்ன கேட்குற குத்தாட்டம் உனக்கும் கேட்கணும். மஞ்சப்பைனா கிராமத்துலேருந்து கிளம்பி சென்னைக்கு வரவங்கள தான் மஞ்சப்பைன்னு சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க. கிராமத்தானுடைய ஒரு அடையாளம் தான் மஞ்சப்பை. ஸோ அப்படி கிராமத்திலேருந்து சென்னைக்கு கிளம்பி வர ஒரு தாத்தா பேரனுடைய அனுபவங்கள் தான் இந்த மஞ்சப்பை திரைப்படம். இந்த படத்தை திருப்பதி பிரதர்ஸ் சார்பில் லிங்குசாமி அவர்களும் சர்குணம் அவர்களும் இணைந்து தயாரிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு வந்து ரகுநந்தன் அவர்கள் இசையமைச்சிருக்காங்க. மசானி அவர்கள் ஒளிப்பதிவு செஞ்சுருக்காங்க. இந்த படத்தை ராகவன் அவர்கள் இயக்கியிருக்காங்க. நான் என்னுடைய குருநாதர் சர்குணம் சார்ட்ட களவாணி வாய்ச்சுவார் 2 படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். முடிச்சுட்டு அவர்கிட்ட கதை சொன்னப்போ இந்த படத்தை நம்ம பண்ணலான்னு சொல்லி ப்ரொடியூஸ் பண்ணலான்னு சொல்லி அவரே சொன்னார். அதுக்கப்புறம் இது லிங்குசாமி சார் கதை கேட்டு அவருக்கு ரொம்ப பிடிச்சி போக திருப்பதி பிரதர்ஸ் சார்பா லிங்குசாமி சார், போஸ் அண்ணன், சுபாஷ் சந்திர போஸ் அண்ணன், சர்குண சினிமா சார்பா சர்குணம் சார், நந்தகுமார் அண்ணன் சேர்ந்து இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. லட்சுமி மேனன், ராஜ்கிரண் சார் மற்றும் பலர் இந்த தான் நடிச்சிருக்காங்க. இது வந்து ஒரு தாத்தாவுக்கும் பேரனுக்குமான ஒரு பாச படமாகவும் அழகான ஒரு காதலை சொல்கிற படமாகவும் ஃபேமிலியோடு போய் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் முகம் சுளிக்காமல் சந்தோஷமாக ரசித்து பார்க்குற ஒரு நல்ல படமாகவும் அமைஞ்சிருக்கு. பார்த்து பார்த்து உன்னை பார்த்து வானம் கொட்டையாச்சு, பூத்து பூத்து கண்ணும் பூத்து பூமி தட்டையாச்சு. தேவதை மாதிரி நல்லா செவன்னு ஒரு அழகான பொண்ணு. யாரு நீயே? இந்த படத்தோட டைரக்டரை வந்து ராகவன் வந்து ஒரு நாள் ஆஃபீஸுக்கு கூப்பிட்டாரு. ஆனால் பல படங்களில் காமெடியில் உங்களை பார்த்துருக்கேன், ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கேரக்டராக தானே பண்ணுறீங்க, உங்கள் கேரக்டரோலாம் நான் மாற்றி காமிக்கிறேன் அப்படின்னாரு. ஓகே தம்பி அப்படின்னு சொன்னேன். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளம்பர் கேரக்டராக பண்ணியிருக்கேன் நான். ராஜகிரண் சார் ஊர்லேருந்து வர்ற ஒரு அப்பாவி தாத்தாவாக வருவார். நான் ஒரு அப்பாவி ஃப்ளம்பர் கேரக்டர். இது எல்லாமே கதை வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே நடக்கிற கதை. அதில் வந்து அந்த அப்பார்ட்மெண்ட்டில் வேலை வைக்கிற ஒரு ஃப்ளம்பராக பண்ணியிருக்கிறேன். இந்த படத்துக்கு பின்னால் வந்து நிச்சயமாக ஒரு கேரக்டர் ரோலும் பண்ணுவேன். காமெடி கலந்த ஒரு கேரக்டருங்கிறது வந்து நான் எதிர்பார்த்து சினிமாவுக்கு வந்தது. அது இந்த படத்தில் நிறைவேறி இருக்குது. அதை நிறைவேற்றிய அந்த படத்தோட டைரக்டர் ராகவன் அவர்களுக்கும், ப்ரொடியூசர் வந்து லிங்குசாமி அவர்களுக்கும், சர்குணம் சார் அவர்களுக்கும், போஸ் அவர்களுக்கும், ஜிஆர் வெங்கடேஷ் அவர்களுக்கும், நந்தகுமார் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என் தாத்தா முறையா சென்னைக்கு வர்றாரு. பாவம் வரவர் என்ன கண்டிஷன்ல வருவாரோ? அவர் என்ன நடக்கச்சத்து எல்லாமே குச்சி ஊனிட்டு வருவாரு நினைச்சியா? கிராமத்தை அவர் ஓங்கி அடிச்சாருன்னு வச்சுக்கேன், எத்தனை டன் வெயிட்னு யாருக்குமே தெரியாது. பார்த்தா கிளவிய பார்த்தா இந்த பொண்ணை பார்க்க வேணாம், இந்த பொண்ணை பார்த்தா கிளவிய பார்க்க வேணாம். அச்சு அசலு கிளவி மாதிரியா இருப்பா தாத்தா. கிளவி மாதிரிதான் இருக்கா. நான் இந்த படத்தில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் பண்ணியிருக்கேன். என்னோடய கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு ஐடி கையாக பண்ணியிருக்கேன். எனக்கு ஒரு ஃபேமிலி, எங்கள் ஃபேமிலியில் நடக்கிற இன்சிடென்ட்கள் எப்படி மித்தவங்களை அஃபெக்ட் பண்ணுறது, அதை பற்றின படம். இந்த படம் பார்த்திங்கன்னா காமெடி அஸ் வெல் அஸ் சென்டிமெண்ட்ஸ் எல்லாம் எமோஷ்னல் எல்லாம் கலந்து ஒரு கலவை. எல்லோரும் என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த படத்தை பார்த்து நீங்கள் வெளியில் வர்றப்போ அவங்க எல்லாத்துக்கும் ஒரு ஃபீல் வரும். என்னென்னா நம்ம லைஃப்பில் இந்த மாதிரி நடந்திருக்கு, நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரும். கண்டிப்பாக இது வந்து ஒரு எல்லாத்துக்கும் ஒரு ஒரு மோட்டிவேஷன் டுவர்ட்ஸ் அவர் ஃபேமிலியை எப்படி பார்த்துக்கணும், எப்படி மித்தவங்க கூட பழகணும் அப்படிங்கிற ஒரு 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 பாடத்தை கற்பிக்கிற அளவுக்கு இந்த படம் இருக்கும். இந்த படத்தை கண்டிப்பாக தேட்டரில் வந்து பாருங்கள், செம்ம ஜாலியாக இருக்கும். எஸ்பெஷலி ராஜகிரண் சாரோட ஒர்க் பண்ண அனுபவம்லாம் செம்ம ஃபன்னு. அவ்வளோ பெரிய சீனியர் ஆர்டிஸ்ட்டு, பட் அவர் வந்து இப்போ இன்றைக்கி புதுசாக வந்து ஆர்டிஸ்ட் மாதிரி வந்து எங்களுக்கு கூட கலந்து உட்காந்து கதை பேசிக்கிட்டு எல்லாம் ஃபன் பண்ணிக்கிட்டு இந்த படம் பண்ணோம். இன்ஃபேக்ட் வி ஆல் ஒர்க் அஸ் டீமாக தான் இருந்தோம். டீம்னா ரியல் டீம் தான். திடீர்னு ஆஃபீஸில் உட்காந்துருப்பேன், சார் மத்தியானம் ஷூட்டிங் வந்துடுங்க, ஒரு சீன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 7 days காலேஜ்க்கு இருந்தாங்க. பட் ஆல்மோஸ்ட் 25 days ஒர்க் பண்ணோம்.
வெரி இன்வால்மெண்ட்டோட எல்லாருமே இன்வால்மெண்ட்டோட பண்ணோம். ஐ ஹாவ் டு தேங்க் மிஸ்டர் ராகவன் as well as ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்கும் ஐ ஹாவ் டு தேங்க். எல்லாருமே ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க. என்னோட கோ ஆர்டிஸ்ட் லைக் காதல் சரவணன் எல்லாம் வந்து சேர்ந்து ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கலக்கலாக இருக்கும் ஒவ்வொரு சீனும். நீங்கள் படத்தை தேட்டரில் வந்து பாருங்கள், என்ஜாய் பண்ணுவீங்க. டோன்ட் மிஸ் திஸ் மூவி. அதாவது சம்டைம்ஸ் என்ன 12 வருஷத்துக்கு குறிஞ்சி பூ வர்ற மாதிரி ஒரு எமோஷ்னல். இந்த படம் பார்த்து முடித்த பிறகு எனக்கு எங்கள் பாட்டியை நான் மிஸ் பண்ணதை வந்து ஃபீல் பண்ணேன். ஐயோ பாட்டியை மிஸ் பண்ணிட்டோமே, அந்த அளவுக்கு ஒரு எமோஷ்னல் இருக்கும். எங்கள் படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படம் பொறுத்த வரைக்கும் முழுக்க யதார்த்தமாக இருக்கணும் எல்லாமே அப்படின்றதுக்காக ஒர்க் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஒரு பக்கம் கதையோடு இருக்கிற மாதிரியான வேலைகள் தான் எங்களுக்கு இருந்தது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே நல்லா யதார்த்தமான ஒர்க்காகவே இருந்தது. எனக்கு ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இல்லாமல் லைவாக எல்லாமே பண்ணோம் நாங்கள் ஆர்ட் டைரக்ஷனை பொறுத்த வரைக்கும். ராகவன் கதை சொல்லும்போதே இந்த படம் வந்து அப்போவே எனக்கு தெரியும் இது கண்டிப்பாக ஜெயிக்கிற படம் மாதிரி அப்போவே எனக்கு தோணுச்சு. கண்டிப்பாக இந்த படம் நல்லா வந்திருக்கு. நாங்கள் எல்லாருமே அனுபவித்து ஒர்க் பண்ணியிருக்கோம். நீங்களும் படம் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சட்டென தூரலும் கொட்டியதெப்படி உயிர் மொத்தமும் உன்னிடம் ஒட்டியதெப்படி அடிக்காதல் வந்த பின்னாலே இரு கண்ணும் தீயாய் எரியுதடி. சிறு பிள்ளை போலே நான் துள்ள என் இதயமானது தவிடுபொடி. சட்டென தூரலும் கொட்டியதெப்படி உயிர் மொத்தமும் உன்னிடம் ஒட்டியதெப்படி. என் பேர் யூனா பார்கவி. நான் இந்த படத்தில் பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. நான் விமல் அங்கிளோட நெய்பராக பண்ணியிருக்கேன். அவர் ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கிறதாக, நான் இன்னொரு பக்கத்து அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கிறதாக பண்ணியிருக்கேன். அப்புறமா எனக்கு இந்த மூவி ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு. டைரக்டர் அங்கிள், கேமராமேன் அங்கிள், லக்ஷ்மி மேனன் அக்கா, விமல் அண்ணா, then Rajkiran Tata, they all was entertaining me. எல்லாருக்கும் பிடிக்கும். இது ஒரு தாத்தா பேரனுக்குமான உறவை சொல்கிற படம் தான் இந்த மஞ்சப்பை. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். யான் சார் சொன்ன மாதிரி ஒரு 1 இயருக்கு முன்னாடி ஆரம்பித்தோம். ஏன் இவ்வளோ தாமதம் அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு கொஸ்டின் இருக்கும். மொராக்கோ கொஞ்சம் வெளிநாட்டில் போய் ஷூட் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ மொராக்கோவோட ஹோல் டீம் அந்த டீமில் கூட ஷூட் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ அந்த டீம் பார்த்துட்டிங்கன்னா எல்லாம் பெரிய பெரிய ப்ரொடக்ஷன்ஸ் தான் பண்ணியிருக்காங்க. பாடி ஆஃப் லைஸ், போன் அல்டிமேட்டம், இந்த போன் சீரீஸ் எல்லாமே பண்ணதுனால. ஸோ ஒரு தமிழ் படம் அங்கே போய் பண்ணும்போது அந்த பட்ஜெட்டுக்கு வந்து வி ஹேட் டு அட்டாச். ஸோ அதுக்கான கொஞ்சம் நிறைய ப்ராசஸிங்லாம் இருந்தது. இப்போது ஒரு ஹாலிவுட் நடிகர் வந்து ஒரு படம் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட அவங்களோட க்ரூவே பார்த்திங்கன்னா ஒரு 200-300 பேர் வருவாங்க ஒரு ஃப்ளைட்லேயே வந்து இறங்கும். ஸோ அந்த மாதிரி இருந்தது. ஸோ வி வாண்ட் த சேம் விஷுவல்ஸ், லைக் எப்படி ஹாலிவுட் ஃபிலிம்ஸ்லாம் விஷுவல்ஸ் எப்படி இருக்கோ அதே விஷுவல்ஸ் வேணும், காம்ப்ரமைஸ் இல்லாமல். பட் கொஞ்சம் வி டுக் லிட்டில் இந்த ப்ரீ ப்ரொடக்ஷனுக்கு கொஞ்சம் நிறைய டைம் எடுத்துக்கிட்டோம். கொஞ்சம் வீசா ப்ராசஸ் இதெல்லாம் கொஞ்சம் நிறைய இருந்தது. ஸோ யான் ப்ரொடக்ஷன் டீம்லேருந்தே பார்த்துட்டிங்கன்னா
ஒரு 2 பேர், இந்த ஏடியும் சரி, ப்ரொடக்ஷன் மிஸ்டர் வினோத் அண்ட் ஷானவாஸ், அவங்க கிட்டத்தட்ட ஒரு 6 months ஃபுல்லாக இருந்து ரெக்கிலாம் பண்ணி கொஞ்சம் மெனக்கடல் இருந்தது. ஸோ அதனால தான் இந்த தாமதம். ஸோ நாங்கள் பிளான் பண்ணி பண்ணோம். இந்த படம் ஒரு 6 months முன்னாடியே ரிலீஸ் ஆகிருக்கணும். பட் 6 months முன்னாடி பண்ணும்போது அங்கே கிளைமேட் சரியில்லை. ஸோ நிறைய பிரச்சனைகள். ஸோ ஒரு ஃபிலிம் எடுக்கும்போது இந்த பிரச்சனைகள்லாம் வரும். இந்த படம் வந்து இந்த ஸ்கிரிப்ட் ரொம்ப வருஷமாக என்கிட்ட இருந்துச்சு. இந்த ஸ்கிரிப்டை வந்து நான் படமாக எடுக்கணும்னு நினச்சி ரொம்ப நாளாக பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன். கடைசியில் ஜீவா சார்கிட்ட போய் மீட் பண்ணி இந்த கதையை சொன்ன உடனே இமிடியட்டாக ஒத்துட்டார் அன்றைக்கி. அதுக்கப்புறம் யார் ப்ரொடியூசர்கிட்ட அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருந்தபோது ஜீவா சார் சஜஸ்ட் பண்ணார், மிஸ்டர் எல்ரகுமார் RS இன்ஃபோடெக்டின். அப்போ அவரை போய் மீட் பண்ணோம். 10 மணிக்கு அதை சொன்னேன், ஒரு 12 o'clock கூப்பிட்டு படம் ப்ராசஸ் பண்ணிடலான்னு சொல்லி நெக்ஸ்ட் டே மார்னிங் அட்வான்ஸ் கொடுத்து ஆஃபீஸ் போய் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஒர்க்கை. ஸோ இட் வாஸ் அ கிரேட் ப்ளஷர் டு ஒர்க் வித் எல்ரகுமார் அண்ட் ஜீவா சார். யூஸ்வலாக நாங்கள் படம் பண்ணும்போது ஸ்கிரிப்டெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் ஆக்ட்ரஸ் எல்லாம் தேடுவோம். நான் இதில் வந்து நாங்கள் சான்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். இதில் ஆக்சுவலாக பார்த்தா ரவி சாரும் ஜீவா சாரும் ஸ்கிரிப்ட் கேட்டுட்டு அவங்க 2 பேரும் முடிவு பண்ணிவிட்டு தென் அவங்க வந்து யாருக்கு இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண கொடுக்கலாம் அப்படின்னு அவங்க ஒரு சாய்ஸ் எடுத்து என்னை கூப்பிட்டு பேசினாங்க. ஜீவா சார் சொன்னார், அருமையான ஸ்கிரிப்ட் சார், ரவி சார் சொன்னார் வந்து கேளுங்க அப்படின்ட்டு. ஸோ ஹில்டன் ஹோட்டலில் தான் கேட்டோம். கேட்டுட்டு ஆக்சுவலாக நைட்டு கேட்டுட்டு ஆல்மோஸ்ட் அரௌண்ட் 10 o'clock கேட்டோம். 12 o'clock நைட்டே நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். நான் அவ்வளோ அருமையான ஸ்கிரிப்ட். யூஸ்வலாக வந்து நான் சார்ட்ட கதை கேட்க போகும்போது ஒரு ஜீனியஸாக கதை சொல்லுவார், ஒரு மாதிரி சென்சிட்டிவாக, கன்னத்தில் முத்தமிட்டால் அது மாதிரியெல்லாம் சார் அது மாதிரி படம்லாம் சாரை பார்த்துருக்கேன் நான். பிளாக்கு, சாவரியா, கன்னத்தில் முத்தமிட்டால் அது மாதிரி. ஸோ அது மாதிரிலாம் சொல்லுவார் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சுட்டே போனேன். ஏன்னா நான் ஒரு என்டர்டெய்னர் எடுக்கணும். இந்த ஸ்லாட் வந்து ஒரு என்டர்டெய்னரோட ஸ்லாட். ஸோ எங்களோட ப்ரொடக்ஷன் ஹவுஸில் வந்து சீரியஸ் ஆஃப் மூவிஸில் இந்த ஸ்லாட்டில் வந்து ஒரு நல்ல ஒரு என்டர்டெய்னர் கொடுக்கணும் அப்படின்னு. பட் கேட்டுட்டு வந்து அப்படி இருந்தது. ஃபஸ்ட் ஆஃப் கேட்கும் போதெல்லாம் வந்து 2 பேரும் உளுந்தெல்லாம் சிரிச்சிட்டு இருந்தோம், நானும் ஜீவா சார். அவ்வளோ சீட்லேருந்து குதிக்க ஆரம்பிச்சிட்டார். செகண்ட் ஹாஃப் அப்படியே டேர்ன் ஆச்சு. அப்படி ஒரு ஆக்ஷன் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ தேங்க்ஸ் ஜீவா சார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு ப்ரொடியூஸ் திஸ் மூவி. எஸ்பெஷலி எல்ரட் சாருக்கு என்னோட நிறைய தெரிவிச்சுக்கணும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்டை வந்து கன்சீவ் பண்ணுறதுக்கு நாட் எவ்ரிபடி வில் ஹேவ் தட் விஷன். ஸோ இந்த விஷன் அவருக்கு வந்தது. ஸ்பெஷலி கிளைமேக்ஸ்லாம் சொல்லும்போது என்னப்பா ஃப்ளைட் வருது, அது வருது, இது வருது, அதெல்லாம் வேணாப்பா, பட்ஜெட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சாதாரணமாக எல்லா ப்ரொடியூசர்ஸும் சொல்லுவாங்க. பட் அதெல்லாம் இல்லாமல் அவர் எடுத்த படங்கள் வினை தாண்டி வருவையா, நீதான் என் பொண்ணு வசந்தம், எல்லாம் குவாலிட்டியான ஃபிலிம்ஸ் ஹி ஹஸ் டன். ஸோ அந்த வரிசையில் இந்த படமும் எனக்கு தெரிஞ்சு ஒரு பெட்டர் ஃபிலிமாக இருக்கும். அண்ட் நிச்சயமாக இப்போ அவரோட புது படம் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ஸோ இந்த வரிசையில் யான் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு படம். RS என்டர்டெயின்மெண்ட்டுக்கும் ஜீவா எனக்கும் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு படமாக இருக்கும். ஸோ நிச்சயமாக இவங்க 2 பேரோட காம்பினேஷனே பெட்டர் காம்பினேஷன் அப்படின்னு இருக்கும். எல்ரகுமார் தான் ஹாரிஸ் ஜெயராஜா மியூசிக் டைரக்டராக போடணுன்னு நான் கூட சொன்னேன். ரொம்ப டைம் எடுப்பார் சார். அவர் சொன்னார், இல்லை பிஸ்னஸ் வைஸ் இந்த படத்தோட சைஸுக்கு வி நீட் ஹாரிஸ் ஜெயராஜ் சார் அப்படின்னு சொன்னார். ஹாரிஸ் ஜெயராஜ் கிட்ட போய் அப்ரோச் பண்ணோம். He said he didn't have time, but he reluctantly agreed to do the film. பட் படம் ஒர்க் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் படத்தோட ஃபுட்டேஜெல்லாம் அவர் பார்த்ததுக்கப்புறம் இன்ஃபேக்ட் இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு சாங் எனக்கு போட்டு கொடுக்குறாரு படத்தில். எல்லா பாட்டும் எக்ஸலண்ட்டாக போட்டு கொடுத்துருக்காரு. இந்த படத்தில் ஆத்தங்கரை ஓரத்தில் வந்தாலே அந்த பாட்டு ஆல்ரெடி பெரிய ஹிட்டுன்னு சொல்கிறாங்க. I'm really glad that the audio launch is such a big hit, and ellam thanks and nandri to Haris sir, because Haris sir oda magic da in the movie oda highlight ah varum. Adha vida working with to be able to display Haris sir oda songs, it's going to be a really fun time. சாதாரணமாக எனக்கும் ஹாரிஸ் சாருக்கும் இந்த படம் வந்து 4வது படம் காம்பினேஷன். ஸோ இந்த 4th காம்பினேஷன் கூட ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இந்த 4 ஃபிலிம்ஸில் வந்து கோக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்ச பெஸ்ட் ஆல்பம் அப்படிங்கிறது வந்து என்னோட கேரியரில் யான் தான் சொல்லுவேன். ஸோ எல்லா பாடல்களும் ரொம்ப நல்லா இருக்குது. எவ்ரி சாங் ஹேஸ் அ டிஃப்ரெண்ட் ஜானர் அண்ட் இட்ஸ் அ லவ் ஸ்டோரி. ஸோ லவ் ஸ்டோரிங்கிறதுனால எவ்வளோ நாளும் ஃபேண்டசைஸ் பண்ணலாம். அண்ட் ஹாரிஸ் சார் அதில் வந்து ரொம்ப பேர் போனவர். அண்ட் கரெக்டான டியூன்ஸை வந்து ரவிகே சார் செலக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ என்னோட படங்களுக்கு நான் எடுத்த சுச்சுவேஷனுக்கு இதுதான் கரெக்டான டியூன்ஸ் அப்படின்னு ரவிகே சார் கரெக்டாக ஹியஸ் ரொம்ப யூத்ஃபுல்லாக ஒவ்வொரு சாங்கும் டிஃப்ரெண்ட் ஜானராக இருக்குது. ஃபஸ்ட்டு ஓப்பனிங் சாங் பார்த்திங்கன்னா ஒரு கேரபியன் ஸ்டைலில் இருக்கும்.
அண்ட் பிளேலிஸ்ட் படி பார்த்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட் ஆத்தங்கரை சாங் அதுதான் இப்போது நேற்று தான் ரிலீஸ் பண்ணோம். நல்ல ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கொஞ்சம் நல்ல வரவேற்பு கிடச்சிருக்கு அந்த சாங்கில். கானா பாலா சார் பாடியிருக்காரு. ஒரு லோக்கல் சாங் கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ஃபுல் ஹிப்ஹாப் ஸ்டைலில் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த புதுசாக இருக்குது. அண்ட் நெஞ்சே நெஞ்சே உன்னிகிருஷ்ணன் சார் பாடியிருக்காரு அண்ட் சின்மை. ஸோ அந்த சாங் வந்து ஒரு ஃபுல் அன்பிளக்ட் வெர்ஷன். எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா ஒவ்வொரு சாங்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் ஆல்சோ நம்ம லைக் மேடம் எழுதின சாங், அந்த சாங்கும் பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஃபுல் க்ரூவி நம்பர். அந்த சாங் தான் இருக்கிறதுலே பெரிய சாங், 6.5 நிமிஷம் சாங் அது. அது வந்து ஒரு பெரிய டாஸ்க் எங்களுக்கு. எப்படி, ஏன்னா ரொம்ப க்ரூஷியலான மூமெண்ட்டில் வர ஒரு சாங், நீ வந்து போனாங்கிற சாங். அண்ட் அதே மாதிரி இன்னொரு சர்ப்ரைஸ் சாங் ஒன்று இருக்குது. அண்ட் அந்த இது ஓப்பனிங்காக நாங்கள் வெயிட் பண்ணுறோம். ஸோ படம் ரிலீஸ்க்கு போது அது தெரியும். ஸோ இந்த ஹோல் ப்ராசஸ் ஹேப்பன் ரியலி வெல். அதில் துளசி நடிச்சிருக்காங்க. துளசி வந்து ரியலி அன் எக்ஸ்ட்ராடினரி ஆக்ட்ரஸ் ஃபார் அர் ஏஜ். செகண்ட் படம்னு யாரும் நம்பவே மாட்டாங்க. இந்த படம் பார்க்குறவங்களுக்கு தெரியும். இந்த ரோலை வேறு யாராவது பண்ண முடியுமான்னு எனக்கு இமேஜின் கூட பண்ண முடியல. அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்க படத்தில். என்னோட கேரக்டர் பேர் ஸ்ரீலா. நான் நாசர் சார் தான் என்னோட அப்பா ஆக்ட் பண்ணார். அவங்க ஒரு ரிட்டையர்ட் மிலிட்ரி ஆஃபீஸர் இஸ் ஹிஸ் கேரக்டர். ஸோ ஒரு ரொம்ப போல்ட், ஸ்ட்ராங், மெச்சோர் அப்பாவோட பொண்ணு மாதிரி ஒரு வெரி வெரி மெச்சோர் 23-year-old கேரக்டர் இது. ஸோ அதனால் நான் ஒரு 16-year-old பொண்ணு எப்படி அந்த லெவலில் மேட்ச் பண்ண முடியும்னு அந்த நம்பிக்கை சார் வச்சுக்கிட்டு ஹி அக்செப்டட் மீ அண்ட் ஹோப்ஃபுல்லி ஐ டிட் வெல். அண்ட் ஆர்ட் டைரக்ஷன் சாபு சிரில் ரொம்ப நல்லா ஆர்ட் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தில். அண்ட் ஆக்ஷன் வந்து கீச்சான்னு சொல்லி தாய்லாண்டில் இந்த துப்பாக்கியெல்லாம் பண்ணார், அவர் தான் ஆக்ஷன் பண்ணியிருக்காரு. ஸ்ரீகர் பிரசாத் எடிட்டர். இப்படி எல்லாம் ஒரு நல்ல டெக்னிக்கல் க்ரூவோட நல்ல சப்போர்ட்டோட ஒர்க் பண்ணுறோம். ஜீவா சாரோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் ரியலி புதுசாக இருக்கும். நல்ல ரேஞ்சில் பண்ணியிருக்காரு இந்த படத்தில். அவரோட வேற ஒரு பரிமாணம் இந்த படத்தில் தெரியும். அப்புறம் இந்த நாசர் சாரோட பெர்ஃபார்மன்ஸும் இந்த படத்தில் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவர் வந்து ஒரு சின்ன ரோல் தான் பண்ணார், ஆனால் எக்ஸ்ட்ரானரியான ஒரு 2 சீன் பண்ணார். அது ரொம்ப பெரிய ஹெல்ப் இந்த படத்தில். மோர் தென் தட் ரவி சாரோட நான் ரொம்ப நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன். நிறைய விஷயங்கள் he has his 25 years of experience. இந்த 25 years of experienceோட நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன். டெக்னிக்கலான நிறைய விஷயங்கள் அண்ட் அவரோட எக்ஸ்பீரியன்ஸஸ் ஹவு லைக் ஆப்வியஸ்லி எனக்கு வந்து நான் பண்ண படங்கள் எல்லாமே என்னோட டைரக்டர்ஸ் தான் எனக்கு லைஃப் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இவரும் இஸ் பீன் a பார்ட் ஆஃப் இட். ஸோ அது நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப பெருமை, ரொம்ப சந்தோஷம். கூடிய சீக்கிரம் நிச்சயமாக அவர் கூட இன்னொரு படம் நான் பண்ணுவேன். ஸோ அதுக்கான பேச்சுவார்த்தைகளும் போயிட்டுருக்கு. ஸோ அவர்கிட்ட கேட்காமலே நான் அனௌன்ஸ் பண்ணிட்டேன். ஜீவாஜி கார்த்திகா டைம்லே சொன்னிருக்காள், இஸ் பியூட்டிஃபுல் பர்சன், அமேசிங் பர்சன் டு ஆக்ட் வித். ஸோ நான் கொஞ்சம் நர்வஸாக தான் இருந்தேன், பிகாஸ் இது என்னோட செகண்ட் ஃபிலிம். ஸோ ஆனால் நான் போகும்போது அவன் அந்த ஜீவா சார் saw the tension in me, வந்து சொல்லி ரிலாக்ஸ், இட்ஸ் ஓகே, ரொம்ப காம், ரொம்ப பேஷண்ட்டாக இருந்தா. ஏதாவது கன்ஃபியூஷன் இருந்தால் வந்து கிளியர் பண்ணி ஹெல்ப் பண்ணி ரொம்ப ரொம்ப பேஷண்ட்டாக இருந்தா. அண்ட் ஹெல்ப் மீ அ லாட், லேர்ன்ட் அ லாட் பிகாஸ் ஆஃப் ஜீவா சார். தேங்க்யூ சார். Tulsi is also a good actress, nice dancer, and like everybody, they both have வேற qualities இருக்கு. ஸோ 2 பேரும் ஆர் வெரி டேலண்டட் அண்ட் நிச்சயமாக இந்த கேரக்டர் வந்து ரொம்ப நல்லா ப்ளே பண்ணியிருக்காங்க. நல்ல திரைக்கதை, ஒரு சமூக ஒரு பிரச்சனையை வச்சு தான் மையமாக வச்சுருக்காரு. அதுக்கு நடுவில் இந்த காதல், அதில் ஒரு பிரச்சனை அப்படி போகுது. படமும் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். இந்த படத்தினுடைய இந்த பாடல் ஒரு காட்சி அமைப்புக்கான பாடல், அதாவது ஒரு காட்சியோடு சேர்த்து பார்க்கும்போது இந்த பாடலினுடைய வலிமை உங்களுக்கு நல்லா புரியும், எதுக்காக அப்படி எழுதியிருக்கேன் அப்படிங்கிறது புரியும். நல்ல சிறந்த வெற்றி பாடலாக அமையும்னு நான் நினைக்கிறேன். ஸோ மற்றபடி யான் இஸ் பின் அ வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ். ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி ஃபுல் ஃபர்ஸ்ட் எய்டி சிஸ்டம், அது இது எல்லாம் டாய்லெட் போகிறது கூட வந்து ஃபுல்லாக எவ்ரிதிங் வில் பி இன்ஃபர்மேட்டட். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப ஒரு ப்ரொஃபஷ்னலான ஒரு டீம். ஸோ ஒரு ஜாலியான ஒரு படம், ஒரு பாய் டு மேன் ஃபிலிம் தான் இது. ஒரு ஜாலியாக சுற்றிட்டு இருக்கிற ஒரு பையன் திடீர்னு போய் ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிறான், எப்படி இதை ஹேண்டில் பண்ணுறான். ஸோ இட்ஸ் அ வெரி சிம்பிள் லைன், பட் எடுத்த விதம், விஷுவல்ஸ் எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா லார்ஜர் தென் லைஃப்.
நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சட்டென தூரலும் கொட்டியதெப்படி உயிர் மொத்தமும் உன்னிடம் ஒட்டியதெப்படி அடிக்காதல் வந்த பின்னாலே இரு கண்ணும் தீயாய் எரியுதடி சிறு பிள்ளை போலே நான் துள்ள என் இதயமானது தவிடுபொடி சட்டென தூரலும் கொட்டியதெப்படி உயிர் மொத்தமும் உன்னிடம் ஒட்டியதெப்படி இதயம் என்பது எனக்கும் உண்டென தெரிந்து கொண்டதே உன்னால்தான் எதையும் உன்னிடம் பகிர்ந்து கொள்ளவே விரும்புகின்றதே நெஞ்சம்தான் நிழல் மட்டும் தொடர்ந்து வந்த நிலைமை மாறி போனதே நிஜம் உன்னை நெருங்கி நிற்க வயது கோலம் போடுதே இப்படியும் நானாவேனா மொத்தமும் மாறி போவேனா கற்பனையும் நான் செய்வேனா கண்டபடி பொய் சொல்வேனா யாரை கேட்க கைகள் கோர்க்க நீ இல்லாமல் வாழ்வேனா சட்டென தூரலும் கொட்டியதெப்படி உயிர் மொத்தமும் உன்னிடம் ஒட்டியதெப்படி